ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வருமானத்தை நான் பெருக பண்ணுவேன், உன் வியாபாரத்தை பெருக பண்ணுவேன், உன் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவேன். நீங்க தோட்டங்கள் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம். ஈசாக்கை விதைத்த போது 100 மடங்கு பலன் பெருக பண்ணுகிறார். மற்ற நிலத்துக்கும் உங்களுடைய நிலத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். மற்ற தோட்டத்திற்கும் உங்களுடைய தோட்டத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். உங்களுடைய விளைச்சல் பெருகும், உங்களுடைய வருமானம் பெருகும். ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார்? எதுக்காக ஆண்டவர் வியாபாரத்தை வருமானத்தை பெருக பண்ணுகிறார்? அதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். நீங்கள் கொடுப்பதற்காகவே தேவன் பெருக பண்ணுகிறார். நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் தேவன் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். நீங்கள் வீட்டுக்கு மேல வீட்டை கட்டி காருக்கு மேல காரை வாங்கி நீங்கள் மாத்திர சொகுசாக வாழ்வதற்காக தேவன் கொடுக்கவில்லை. நல்ல வீடு கட்டி சந்தோஷமா வாழுங்க, தப்பு கிடையாது. உயர்ந்த விலை உயர்ந்த கார் வாங்கி மகிழ்ச்சியா வாழுங்க. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பது இந்த உலகம் அறியட்டும். அதற்காக நீங்கள் மாத்திரம் வீடு கட்டி வாழ்ந்து பணக்காரன் என்று சொல்லப்படுவதற்காக அல்ல. உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உங்கள் மூலமாக இந்தியா இயேசுவை அறிய வேண்டும். உங்கள் மூலமாக சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். அதற்காக கொடுப்பதற்காகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.